ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. தினமும் வைஷ்ணவம் சுவாமி எம்பெருமானாருக்கு முன்பு குரு பரம்பரையை அலங்கரித்தவர்களான ஆச்சாரியர்கள், எம்பெருமானார் காலத்திற்கு பின்னே எழுந்தருளியிருந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே ஏக கண்டமாக ஒரே குரலாக சொல்லுவது சரமமான உபாயம் என்பது உடையவையினுடைய திருவடிகள்தான். அவரே சர்வ உத்தாரக ஆச்சாரியர் என்றும் ஜெகத்குரு ஆனவர் என்றும் நமக்கு நிர்ணயித்து போந்தார்கள். இப்படி சரமமான உபாயம் என்பது அவரேன்னு சொல்றதுனாலேயும் இவர்கள் நிர்ணயம் பண்ணினதனாலேயும் சரமோபாய நிர்ணயம் என்பதை உடையவரை முன்னிட்டு கொண்டே பரம காருணிகரான சுவாமி நாயனாராச்சான் பிள்ளை சரமோபாய நிர்ணயம் என்கின்ற அதிசயமான அற்புதமான கிரந்தத்தை காருண்யத்தாலே நமக்கு அருளி இருக்கின்றார். அதிலே ஒரு சில திருஷ்டாந்தங்களை வைத்துக்கொண்டும் ஸ்லோகங்களை வைத்துக்கொண்டும் பிரமாணங்களை வைத்துக்கொண்டும் சுவாமி உடையவரே எம்பெருமானாரே உத்தாரகத்துவத்தை உடைய ஆச்சாரியர் என்பதை நாம் இன்று அனுபவிப்போம். அஸ்மத் ஜனக காருண்ய சுதா சந்து ஷிதாத்மவான் கரோமி சரமோபாய நிர்ணயம் மத்பிதா யதா. ஆக ஏக கண்டமாக இந்த ஆச்சாரியர்கள் எல்லாமும் அறுதியிட்டது சரமோபாய நிர்ணயம் என்பது சுவாமி உடையவரை தான் அப்படின்னும் பூர்வா பர குருப்தைஷ்ச ஸ்வப்ன விருத்தைர் எதிஷபாக் கிரியதேத்திய மயா சம்யக் சரமோபாய நிர்ணயான்னு இப்படி பூர்வர்கள் சுவாமி உடையவருக்கு முன்னே எழுந்தருளி இருந்த ஆச்சாரியர்களும் ஸ்வப்ன முகமாக ஸ்வப்னத்தாலேயும் நமக்கு கிடைத்த விருத்தாந்தங்கள் மூலமாகவும் சரமோபாயமானது உடையவரிடத்திலே பூர்ணமாக இருக்கின்றது என்பதை நிர்ணயித்ததனாலே இந்த கிரந்தத்துக்கு சரமோபாய நிர்ணயம் என்ற நாமம் வந்தது அப்படின்னு சொல்றார். குரு ரிதீச்ச பதம் பாதி என்கின்ற வாக்கியத்துக்கு குரு அப்படிங்கிற சப்தம் யாரிடத்துல பரிபூர்ணமாக இருக்கின்றது, அந்த சப்தத்துக்கு உண்மையான அர்த்தம் என்பது எங்கே கிடைக்கின்றது அப்படின்னு பார்த்தா ஒளி வீசும்படியாக இருக்கின்றது. குரு ரிம்ச பதம் அப்படின்னா உடையவரிடத்திலேயே தெரிகின்றது அப்படின்னு சொல்றார்கள். உடையவரிடத்திலே கட்டளைப்பட்டிருக்கின்றது, இந்த சப்தம் உடையவரிடத்திலேயே கட்டளைப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றார். மேலும் இந்த ஆச்சாரியர்கள் நாமும் நமக்கு காட்டுவது சுவாமி எம்பெருமானாரினுடைய அபிமானமே நமக்கு உத்தாரகம், சம்சாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியான ஒரு மருந்து ஔஷதம் என்பதையும் காட்டுகின்றார்கள். ஆக தான் தங்கள் ஆச்சாரியர்களுக்கு உத்தாரகத்துவம் ஆன ஆச்சாரியன் என்பதும் சுவாமி எம்பெருமானாரிடத்திலேயே இருக்கு அப்படிங்கிறதையும் அறுதியிட்டு இந்த கிரந்தத்திலே காட்டப்படுகின்றது. இது வடுகநம்பியினுடைய வார்த்தைகள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக கலியும் கெடும் கண்டு கொன்மின் பொலிக பொலிக பொலிகன்னு நம்மாழ்வாரினுடைய வாக்குப்படிக்கு பவிஷ்யாதா ஆச்சாரியனாய் பவிஷ்யத்தின வரக்கூடிய காலம்னு அப்பொழுதே கணித்து விட்டார். அந்த கலியுகத்திலே நாம் எல்லாம் ஓய்வு பெறும்படிக்கு ஒரு ஆச்சாரியர் தோன்ற போகின்றார் அப்படின்னு ஆழ்வாரினுடைய ஸ்ரீ சுக்தியை உட்கொண்டு இவரோடு சம்பந்தம் பெற்று, எப்படிப்பட்ட சம்பந்தம், விட்டு பிரியாத சம்பந்தம். அது எப்படி சொல்றதுன்னா அவினாபாவ சம்பந்தத்தை பரம உத்தாரகம்னு நினைத்திருந்தார்கள் எம்பெருமானார் காலத்துக்கு முன்னே எழுந்தருளி இருந்த ஆச்சாரியர்கள். அப்போ நம்மாழ்வாரினுடைய ஸ்ரீசுக்தியை முன்னிட்டு கொண்டு இவருடைய சம்பந்தம் என்பது நாம் பெற வேண்டும். அதுவும் எப்படி விலகாத சம்பந்தம், விட்டு பிரியாத சம்பந்தம், அவினாபாவ சம்பந்தம் என்பதை நாம் பெற வேண்டும். அதுதான் பரம உத்தாரகம் என்றும் நினைத்திருந்தார்கள். சரி, அப்போ சம்பந்தம் இரண்டு வகைப்பட்டதுன்னும் காட்டுகின்றார்கள். ஒன்று ஆரோகண சம்பந்தம்னும் அவரோகண சம்பந்தம் என்று த்விவிதமாய் இருக்கின்றது. சம்பந்தம் ரெண்டு வகைப்பட்டது. ஆரோகண சம்பந்தம் அப்படிங்கிறது அஸ்மத் ஆச்சாரியன் தொடங்கி எம்பெருமான் பரியந்தம் குரு பரம்பரையிலே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம்னு சொல்றோம். இந்த ஆரோகண சம்பந்தம் அப்படிங்கிறது அவரவர்கள் அஸ்மத் ஆச்சாரியன் தொடங்கி லக்ஷ்மிநாதனான எம்பெருமான் பரியந்தம் செல்லுவது. அவரோகண சம்பந்தம் அப்படிங்கிறது லக்ஷ்மிநாதன் தொடங்கி ஆச்சாரியன், நம்முடைய ஆச்சாரியர் இப்ப இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரியந்தம் வருவது. அப்போ இதுல சொல்றார், இந்த ஆரோகண சம்பந்தம் அப்படிங்கிறது ஆச்சாரியத்துவம் படிப்படியாக ஏறிக்கொண்டே போகும். அது அஸ்மத் ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன், அப்படியே சென்று மணவாள மாமுனிகள், அப்படி
லக்ஷ்மிநாத பரியந்தம் செல்லும். அவரோகண சம்பந்தம் அப்படிங்கிறது சிஷ்யத்துவம் படிப்படியாக இறங்கி வரும். ஆரோகணம் என்பது ஆச்சாரியத்துவம் ஏறிக்கொண்டே செல்லும் படிப்படியாக. அவரோகணம் என்பது சிஷ்யத்துவம் படிப்படியாக இறங்கிக் கொண்டே வரும். அப்ப இந்த இரண்டுக்குமே விளைநிலம் யார் அப்படின்னு பார்த்தா உடையவர் தான். ஆரோகண சம்பந்தத்துக்கும் சரி அவரோகண சம்பந்தத்துக்கும் விளைநிலமா இருக்கக்கூடியவர் இவரேதான் அப்படின்னு சொல்றார். இதுல இந்த அவரோகண சம்பந்தம் இருக்கே அதுக்கு முடிவே கிடையாது, சென்று கொண்டே இருக்கும். எல்லையில்லாத காலம், எல்லையில்லாததானது ஆச்சாரிய பட்டம்ங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். அப்ப அசாவசா வித்யா பகவத்தகா அப்படின்னு இதுல ரெண்டு சாவதிகமானது இப்ப பார்த்தோமே, ஆரோகண சம்பந்தம் அவரோகண சம்பந்தம்னு. இதுல ஒன்று சாவதிகமானது, இன்னொன்று நிரவதிகமானது அப்படின்னு சொல்றார். சாவதிகமானது அப்படிங்கிறது அவரோகணம். அஸ்மத் ஆச்சாரியன் தொடங்கி எம்பெருமான் வரைக்கும் சொல்றது, அதாவது மரம் இலை இலையாக வந்து கிளையாக ஆகி அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மரமாக வருவது அப்படின்னு சாவதிகமாய் இருப்பது. அதே ஆரோகணம்ங்கிறது நிரவதிகம், எம்பெரும் தொடங்கி அப்படியே இலையாக கொழுந்தாக வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஆக இதுக்கு இரண்டுக்குமே நடுவிலே பார்த்தால் இந்த ரெண்டுத்துக்குமே விளைநிலமா இருக்கக்கூடியவர் சுவாமி உடையவர். அப்படி இடைப்பட்டாரிலே உடையவர். அது எப்படின்னா, ஒரு ஹாரம் இருக்கு, அந்த ஹாரத்துக்கு நடுவுல ஒரு முக்தம் இப்ப வைத்துக் கொள்றோம். ஒரு ஹாரத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடியது, அந்த முக்தாஹாரத்துக்கு நடுவே ஒரு ஒளியையுடைய மாணிக்கத்தை வைத்தால் எப்படி இருக்குமோ, வைத்தோம்னா அந்த ரெண்டு பக்கமுமே ஒளி விட்டு மிளிரும் அப்படின்னு சொல்றதுனாலே இரு தலைக்கும் நாயகமாக ஒளி வீசி பிரகாசிக்கும்படியாக இருப்பவர், உபய சம்பந்திகளுக்கும் பிரகாசராய் இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானாரே ஆவார் அப்படின்னு சொல்றார். ஒரு ஸ்லோகத்திலே காட்டுறார். விஷ்ணுகு சேஷி ததீயஹா சுபகுண நிலையோ விக்கிரகா ஸ்ரீ ஷடாரிஹி ஸ்ரீமான் ராமானுஜாரியஹா பத கமலயுகம் பாதி ரம்யம் ததீயம் தஸ்மின் ராமானுஜாரியே குருரிதி ச பதம் பாபாதி நான்யத்ர தஸ்மாத் சிஷ்டம் ஸ்ரீமத் குருநாம் குலமிதம் அகிலம் தஸ்ய நாதஸ்ய சேஷஹா. அப்போ குரு ரிதிச்ச பதம் பாதி, குரு என்கின்ற சப்தம், ஆச்சாரியன் என்கின்ற சப்தம் ஒளி வீசும்படியாய் கட்டுண்டிருக்கும்படியான இடம் எங்கேன்னா உடையவரின் இடத்திலே. அப்போ விஷ்ணுகு சேஷி, விஷ்ணுவே சர்வலோகத்துக்கும் சேஷியா இருக்கான், நாயகனா இருக்கான். சுபகுண நிலையோ விக்கிரக ஸ்ரீ ஷடாரிஹி, நல்ல குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவர் சுவாமி நம்மாழ்வார், அவருடைய திருமேனியாகவே இருக்கார். ஸ்ரீமான் ராமானுஜாரியகா பத கமலயுகம் பாதி ரம்யம் ததீயம்னு கைங்கரிய செல்வமே நிறைந்திருக்கு. ஸ்ரீமான்னு சொல்றோமே, அப்ப அந்த ஸ்ரீங்கிறது கைங்கரிய செல்வத்தை பெற்றிருக்கக்கூடியவரான எம்பெருமானாரோ அந்த நம்மாழ்வாரினுடைய திருவடி தாமரைகளையாக இருக்கிறார். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடி பணிந்து உய்ந்தவன் என்று சொல்றோம். அப்போ சர்வலோக சேஷியா இருக்கக்கூடிய விஷ்ணு சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருமேனியாக இருக்கின்றார். சுவாமி உடையவரோ நம்மாழ்வாரினுடைய திருவடி தாமரைகளாய் விளங்குகின்றார். அந்த எம்பெருமானாரிடத்திலேயே ஆச்சாரிய சப்தம் நிறைப்பொருளுடையதாய் விளங்குகின்றது. குரு ரிதிச்ச பதம் பாதி அப்படின்னு சொல்றோம். ஆகையால் மற்ற சதாச்சாரிய பரம்பரை முழுவதுமே எம்பெருமானாருக்கே சேஷமா இருக்கின்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சொல்றார்கள். ஆக ஒரு நாதமுனிகளினுடைய சரித்திரத்துல ஒரு வைபவத்தை சொல்லி இந்த எம்பெருமானாருக்கு உத்தாரகத்துவம் உண்டு அப்படிங்கிற பிரமாணத்தை மாத்திரம் இன்று பார்ப்போம். நாதமுனிகள் ஆழ்வாரிடத்திலே சென்று பிரார்த்திக்க திருவாய்மொழி பிரசாதித்து அருள வேண்டும்னு ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளி திருவாய்மொழியை பிரசாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பொலிக பொலிக என்கின்ற பதம், பொலிக 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 என்கின்ற பாசுரம் வந்த பொழுது பூத பவிஷ்யத் வர்த்தமான காலத்ரய அப்படின்னா வரக்கூடிய காலங்களிலே, சென்ற காலங்கள், போய காலங்கள், போயின காலங்கள்னு சொல்றோமே,
அப்படிப்பட்ட காலத்துக்கு வரக்கூடிய காலத்துக்கு உடையவரினுடைய திருவவதாரத்தை கடாட்சித்து அருளி கடியும் கெடும் கண்டுகொண்மின்னும் சொல்லி இந்த பிரபன்ன குலத்திலேயே ஒரு மகானுபாவர் அவதாரம் பண்ண போகின்றார், அவராலே இந்த நாடே வாழ போகின்றது அப்படின்னும் சொன்னார். நாதமுனிகளும் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான்கிற பாசுரத்தை இசை தாளத்தோடு அங்கே செவித்துக் கொண்டிருக்க ஆழ்வாரை உகப்பித்தார். உகப்பித்து சொல்றார், தேவரீரோ சர்வஜர், தேவரீருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அதனாலே தேவரீர் பாவித்து காட்டி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். அன்றைக்கு ராத்திரியிலே நாதமுனிகளுக்கு ஒரு ஸ்வப்ன விருத்தாந்தத்தாலேயும் உடையவரே சரம உபாயம் அப்படிங்கறத இங்க நிர்ணயம் பண்ணுகின்றோம்னு சொன்னாரே. அப்ப நாதமுனிகளுக்கு ஸ்வப்ன முகத்துல ஆழ்வார் எழுந்தருளினார், கடாட்சித்தார். துவாதச ஊர்த்வ புன்றங்கள், காஷாயம், திருப்பரியட்டம், திருதண்ட ஹஸ்தம், அஜானுபாகம், நிரவதிக்க தேஜோ ரூபமான திருமேனி, மகரம் சேர்க்குழை ஆட, இருபாடு இலங்கி ஆடன்னு சொல்லும்படி தீர்க்கரா எழுந்தருளினார். கிருபா பிரவாக சூச்சகமான முகம், கிருப்பையே சொழியக்கூடியதான கண்கள் கொண்ட திருமுக மண்டலம், சிவந்த திருக்கண்கள், அப்படியே சேவை சாதித்திருந்தார். இதை பார்த்தவுடனே இவரே பிரபன்ன குலத்துக்கு எல்லாம் பேறு பெற்று தரக்கூடியவராய் இருக்க போகின்றார், இவராலேயே அத்தனை பிரபன்ன குலமும் வாழப்போகின்றது அப்படின்னு அருளி செய்தார். ஸ்வப்பனம் கலைந்தது. ஆழ்வாரிடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணி வேண்டி நின்றார். இந்த ஸ்வப்ன விருத்தாந்தத்தை சொன்னார். ஆழ்வாரும் முகப்போடே இந்த தாமிரபரணியிலே தீர்த்தத்தை எடுத்து வந்து சிற்பி இடத்தில், தான் சொல்லக்கூடிய ஒரு சிற்பி இடத்திலே பவிஷ்யதாச்சாரிய ஒரு விக்கிரகத்தை செய்து கொண்டு அருள வேண்டும்னு சொன்ன அது பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகமாக இருந்தது. அப்படி ராமஸ்ய தக்ஷிணோ பாஹுஹு அப்படின்னும் சொன்னார். நம்மாள் ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணன் வலக்கையாக இருக்கின்றானோ அதை அறிவாயாக அப்படின்னு சொன்னது போல நம்மாழ்வாருக்கு இங்கே இலக்குமரனாக சுவாமி எம்பெருமானாரே ஆகின்றார் அப்படின்னும், அடி நாம் ஆகையாலே நமக்கு அடியுமாய் நம் காரியத்துக்கு கடவதுமாய் இருக்கும் உருப்பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் எல்லாம் ராமானுஷரே. நமக்கு அடி, நம் தமிழ் மறைக்கு அடியாகவும் நம் காரியத்துக்கு பிரபத்திக்கு அடியாகவும் அதை எல்லோருக்கும் சென்று சொல்லி உரைக்கும்படியாய் சொல்லக்கூடியவர் சுவாமி எம்பெருமானாரேன்னு நம்மாழ்வார் முதலிலே பிரமாணம் படுத்தி காட்ட நாதமுனிகளுக்கு அதை தொடர்ந்து பல திருஷ்டாந்தங்கள் பிரமாணங்களாலே சுவாமி உடையவரே சர்வ உத்தாரக ஆச்சாரியர், கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியர் என்றும், அவரிடத்துல சரமோபாயம் என்பது பூர்ணத்துவமாக இருக்கின்றதும் ஆச்சாரிய சப்தம் என்பதும் அவரிடத்திலே ஒளிவிஞ்சி இருக்கின்றது என்றும் இதன்படியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக சர்வ உத்தாரகரான சுவாமி எம்பெருமானாருடைய திருவடிகளே நமக்கு எல்லா காலத்திலேயும் சர்வ விதத்திலேயும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.